சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹ் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் எங்களுடைய இந்த ஹுதுபாவின் தமிழாக்கம், ஹுதுபாவுடைய தலைப்பாக போட்டிருக்கிறார்கள் ரமதான் ஹுதுவாத்துன் இலன் நூரி வ மசீருன் நஹ்வத் தக்வா. ஒளிமயமான இறையச்சத்துடைய வாழ்க்கையை நோக்கிய எட்டுக்களும் பயணங்களும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க, தலைப்பு போட்டிருக்கிறாங்க. இதில் முதலாவதாகவே ஆரம்பத்திலேயே ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சொல்கிறாங்க. வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ்ஸாதி தக்வா. வதஸவ்வது, நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், கட்டமதுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ கட்டமது எனும் பொழுது ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான ஆயத்த நிலையை சொல்கிறது தான் அந்த கட்டமது, கட்டிச்சாதனம் என்று சொல்கிறோம். அது வெளிப்படையில் உணவு, உடை, என்ன செய்யும், நீர், இதுகளை என்ன செய்யும், குறிக்கும். ஒரு பயணம் கொண்டு ஒருத்தர் போகிறார்னு சொன்னால் அவருக்கு வாழ்வதற்கு தேவையான தேவைகள், அதுகளை தான் கட்டமது என்று சொல்கிறது. அப்போ அல்லாஹு தாலா ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போகிற நேரத்தில் என்ன செய்கிறான், ஒருத்தர் ஒரு ஹஜ்ஜிக்கு போகிறான்னு சொன்னால் அவர் எல்லாத்தையும் என்ன செய்வார், குடும்பம், சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு பயணத்துக்கு தேவையானதை மட்டும் என்ன செய்வார், எடுத்துகிட்டு போவார். அது அவசியம்தான். அது இல்லாமல் பயணம் செய்ய முடியுமா? நீர் இல்லாமல், உணவு இல்லாமல் பயணம் செய்ய முடியாது. அப்போ அது அவசியமானது. ஆனாலும் அந்த அவசியத்திலும் மிகச்சிறந்தது, மிக முக்கியமானது எது? அத்தக்வா. எது? இறையச்சம். அப்போ உணவு ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கு முக்கியமானது. என்னது? குடிபானம் ஒரு மனிதன் வாழ்வதற்கு முக்கியமானது. இது பயணம் போகிறவங்க கட்டாயம் அவங்கள்ட்ட இருக்க வேண்டியது. ஆனால் அல்லாஹு தாலா சொல்கிறான், நீங்கள் இந்த உணவை விட, இந்த குடிபானத்தை விட உங்களுக்கு முக்கியமான கட்டிச்சாதனம் எது? இறையச்சம், தக்வா என்று என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா சொல்கிறான் என்கிற இந்த குர்ஆனுடைய வசனத்தை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அவருடைய அந்த ஹுதுபாவை அதுக்கு பிறகு தான் என்ன செய்கிறாரு, ஸ்டார்ட்டே பண்ணுறாரு. ஹைர், ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அவர் இந்த ஹுதுபாவை என்ன செஞ்சுருக்கிறான்னு சொன்னால் ஏறத்தாழ முக்கியமான ஒரு 5 தலைப்பாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று கீமத்துல் ஃபுருஸா, இன்னொன்று இன்திபாத் வ தஅசீர், இன்னொன்று சிதுகுன் நிய்யா, இன்னொன்று அல் கஸ்து வல் முதாவமா, அடுத்தது சாஅத்துல் மகானிம் என்று என்ன செஞ்சிருக்கிறாண்டாக்கா 5 பகுதிகளாக அவங்க பிரிச்சிருக்கிறாங்க. அதில் முதலாவதாக கீமத்துல் ஃபுருஸா. கீமத்துல் ஃபுருஸானா கீமன்னா என்ன? பெருமதி. அது ஃபுருஸான்னா சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்துடைய பெருமதியை நாங்கள் முதலாவது என்ன செய்யணும், நாங்கள் உணரணும். ஏன்னு சொன்னால் உலகத்தில் ஒரு மனுஷன் வாழ்கிறண்டா கூட அவனுக்கு அன்ஃபாஸ் மஅதூதா, அவனுக்கு வரையறுக்கப்பட்ட மூச்சு தான் என்ன செய்யப்பட்டிருக்குது, வரையறுக்கப்படாத மூச்சு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குதா? இல்லை. அந்த வரையறுக்கப்பட்ட மூச்சுக்குள்ளேயும் இப்படியான ஒரு ரமலானுங்கிறது வாரதுங்கிறது அல்லாஹ் தஆலா ரமலானை பற்றி சொல்லும் பொழுது ஐயாமம் மஅதூதாத், எண்ணப்பட்ட சில நாட்கள், கணக்கெடுக்கப்படக்கூடிய எண்ணப்படக்கூடிய சில நாட்கள். அப்போ இந்த சில நாட்கள், எண்ணப்படக்கூடிய இந்த சில நாட்கள் என்கிறத நாம் முதலாவது என்ன செய்யணும், புரியணும். நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் இது நீண்ட நாட்கள்கள் அல்ல, இது எப்படியானதல்ல, அதிகப்படியான நாட்கள் அல்ல. வருஷத்தில் 11 என்னது ரமலான மாதிரி அமல் செஞ்சு 1 ரெஸ்ட் எடுக்கிறேன்டா என்னது. ஆனால் இது அப்படி அல்ல. இருக்கிறது வருஷத்தில் ஒரே ஒரு மாதம் தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அதிகப்படியான இபாதத்துகளில் என்ன செய்ய போகிறோம், நாம் ஈடுபட போகிறோம். அப்போ உண்மையிலே இது குறிப்பிடப்பட்ட சில நாட்கள். இந்த நாட்களில் நாம் லஅல்லக்கும் தத்தகூன், நாம் என்னது லஅல்லக்கும் தத்தகூன். அப்போ இதை சொல்கிற நேரத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த லஅல்லக்கும் தத்தகூன் என்கிறத பொறுத்த வரைக்கும் நாம் புரிஞ்சு கொள்ளணும் என்னென்னா, ரமலானில் தஜ்ரிபா, பயிற்சி செய்கிறதுங்கிறது அல்ல. என்னதல்ல, நம்மளை இபாதத்தில் என்ன செய்கிறதல்ல, பயிற்சி செய்கிறதல்ல. லஅல்லக்கும் தத்தகூன், நாங்கள் என்ன செய்யணும், பண்படணும். நாங்கள் என்ன செய்யணும், பண்படணும். பயிற்சி செய்கிற நேரம் என்கிறது வேறு, பண்படுதல் என்கிறதுக்காக வேண்டிய இபாதத்தில் ஈடுபடுறது என்கிறது வேறு. அப்போ அதனால் அவர் சொல்கிறார், அல்லாஹு தாலா இந்த சில நாட்களை தந்து இந்த நாட்களில் நீங்கள் எதை உருவாக்கி கொள்ளணும், லஅல்லக்கும்
தத்தகூன் இறையச்சத்தை என்ன செய்யணும், உருவாக்கி கொள்ளணும். அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இந்த நாட்கள், இந்த ஐயாமம் மஅதூதாத் எண்ணப்பட்ட சில நாட்கள் என்கிறது எதுக்கான நாட்களே அல்ல, இது நம்மளை உருவாக்கி கொள்வதற்கான, நம்மளை மாற்றிக்கொள்வதற்கான நாட்களே அல்லாமல் இது என்ன மாதிரியான நாட்கள் அல்ல. நாம் இப்போ தான் இபாதத்தை என்ன செய்ய போகிறோம்டா, பயிற்சி செய்ய போகிற நாட்கள் அல்ல. அப்படிங்கிறத என்ன செய்யணும், முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும். மற்றது இந்த நாட்களுடைய ஆக உயர்ந்த கீமா பெருமதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தும் பொழுது சொன்னாங்க, ரகிப அன்ஃபு ரஜுலின் தஹல அலைஹி ரமதான், ஒரு மனிதன் என்ன செய்யட்டும், அழிந்து போகட்டும். எப்பேற்பட்ட மனிதன் என்றால் தஹல அலைஹி ரமதான், ரமலான் வந்தது அவருடைய வாழ்க்கையில், ரமலான் அவனுக்கு என்ன செய்தது, வந்தது. ஃபன்சலஹ சும்மன் சலஹ, அதுக்கு பிறகு ரமலான் அவனை விட்டும் பிரிந்து போனது. ரமலான் வந்தது, ரமலான் அவனை விட்டும் என்ன செய்து, அவன் ஹயாத்தோடு இருக்கிற நேரமே அவனை விட்டு ரமலான் பிரிந்து போகுது. அவன் ரமலானை விட்டு பிரியல்ல, ரமலான் அவனை விட்டு என்ன செய்யுது, பிரிந்து போகுது. ஆனால் இந்த நேரத்தில் அவனை பார்த்தா, அவனோட வாழ்க்கையை பார்த்தா, அவனோட உள்ளத்தை பார்த்தா, அவனுடைய செயல் நடத்தைகளை பார்த்தா, ஃபலம் யுக்ஃபர் லஹு, மன்னிப்புக்கான எந்த ஒரு விஷயத்தையும் அவன் என்ன செய்யலை, அடையலை. அல்லாஹுடைய மன்னிப்பை பெறுவதற்கான, அல்லாஹுடைய ரஹமத்தை பெறுவதற்கான, இறையச்சத்தை வளர்த்து கொள்வதற்கான எந்த ஒரு விஷயத்தையும் அவன் என்ன செய்யலை, அடையலை. இப்படியாப்பட்ட ஒரு மனிதன் ரமலான் அவனை வந்து அடைஞ்சி ரமலான் அவனை விட்டு கலண்டு போகுதுண்டா, இப்பேற்பட்ட ஒரு மனிதன் என்ன செய்யட்டும், நாசமாக போகட்டும், அழிந்து போகட்டும், அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யட்டும், தரித்திரியம் ஏற்படட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் முதலாவது விளங்கப்படுத்த வார விஷயம் என்னன்னு சொன்னால், இது சில நாட்கள், எங்களுக்கு வாழ்வே தரப்பட்டிருக்கிறது சில மூச்சுக்களை போல, இது சில நாட்கள். இந்த நாட்கள் எதற்கான நாட்கள் அல்ல, இப்போ தான் இபாதத்தை ட்ரைனிங் எடுக்கிற நாட்கள் அல்ல, அதை புரிஞ்சுக்கோங்க. இது இபாதத்தை செஞ்சு அதை எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டியது, மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய நாட்கள் அப்படிங்கிறது என்ன செய்யுங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது அந்த மாற்றங்களை பற்றி என்ன செய்கிறாரு, அந்த எந்த தஅசீர், அந்த மாற்றங்கள் என்ன, குறைந்தபட்சம் அந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற நேரத்தில் அந்த ஹதீஸை சொல்கிறாரு, மன் லம் யதா கௌல ஜூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி ஐயதா தஆமஹு வ ஷராபஹு. மன் லம் யதா கௌல ஜூர், ஒருவர் பொய்யை பேசுவது அல்லது வல் அமல பிஹி, பொய்யாக நடந்து கொள்வது, பேச்சில் நடத்தையில், இது ரெண்டுலேயும் என்ன செய்தில்லை, அல்லாவுக்கு உண்மைங்கிறது வெளிப்படுதில்லை. நான் அல்லாவுக்கு உண்மையானவனாக தான் வாழுறேன், என்னை நம்புகிறவங்களுக்கு, என்னோட வாழ்கிறவங்களுக்கு உண்மையாக நான் இருக்கிறேன், நான் அல்லாவை ஏமாற்றவும் இல்லை, யாரை ஏமாற்றவும் இல்லை, நான் வாழக்கூடிய சமுதாயத்தை ஏமாற்றவும் இல்லை. அது பேச்சிலே இருக்கட்டும், என்ன நடத்தையிலே இருக்கட்டும். இதை ஒருத்தர் வந்து கொண்டு என்ன செய்யலை, இந்த ரமலான் அடைஞ்சி இந்த பயிற்சியை அவர் இந்த பக்குவத்தை அவருடைய வாழ்க்கையில், இந்த இபாத்துங்கிறது அந்த பக்குவம், இந்த தஅசீர்னா அந்த தாக்கம் அவரில் என்ன செய்யலைன்னா வெளிப்படை இல்லைன்னு சொன்னால், ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி ஐயதா தஆமஹு வ ஷராபஹு, அவர் பசித்து இருந்ததிலையும் தாகித்து இருந்ததிலையும் எந்த விதமான பிரயோசனமும் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. இவர் வெறுமனே பசித்திருக்கிறதுல தாகித்திருக்கிறதுல மாற்றம் வரலண்டா, வெறுமனே பசியில் இருந்ததில் தாகத்தில் இருந்ததில் வேலை இருக்குதா, எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற என்ன செய்கிறாரு, அந்த செய்தியை எடுத்து சொல்கிறாரு. அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானை பயன்படுத்தக்கூடியவர்கள், அது விசேடமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள், அவர்களை பற்றி விளங்கப்படுத்தும் நேரத்தில் ஒரு பெருவாரியானவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்கிற ஒரு கணிப்பீடை தந்திருக்கிறாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஒன்று வந்து ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. எப்படி கொடுத்துருக்கிறாங்க, ஒரு கணிப்பீடு ஒன்று கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் பெருவாரியான நோம்பாளிகள் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு. இப்போ நம்ம அது கணிப்பெடுக்க தேவையில்லை, இவரோட நோம்பு எப்படி இருக்குது, அவரோட நம்மளுக்கு அது வேலை இல்லை. நான் ஏண்ட நோம்பத்தை என்ன செய்யணும், சீர் செஞ்சு கொள்ள பார்க்கணும். இவரோட நோம்பு எப்படி, அவரோட நோம்பு எப்படி, இவர் சரியாக இருக்காது, அதை நம்ம பார்க்க தேவையில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டாங்க, நோன்பு நோட்பவர்கள், அது ரமதான்லேயே இருக்கட்டும், ரமதான் அல்லாத காலத்தில் இருக்கட்டும், நோன்பு நோட்பவர்கள் அவங்களில் பெருவாரியானவர்கள் இப்படித்தான் இருக்கார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஒரு கணிப்பு வந்து தந்திருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் அதுவும் சஹீஹான ஒரு செய்தி தான். ருப்ப சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூஉ வல் ஆதஷு. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ருப்ப சாயிமின், நிறைய நோன்பாளிகள், பெர்சன்டேஜில் அதிகமான நோன்பாளிகள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அவர்களுடைய நோன்பால் அவர்கள் கண்டு கொண்டது எதை மட்டும்தான், பசியையும் தாகத்தையும் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் ஃபீல் பண்ணினாங்களே அல்லாமல் இறையச்சத்தை ஃபீல் பண்ணலை. உண்மையாக வாழணும் அல்லாஹ்வுக்குன்றதை என்ன செய்யலை, ஃபீல் பண்ணலை. அல்லாஹ்க்கு அஞ்சு பயந்து இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க என்ன செய்யலை,
ஃபீல் பண்ணலை. அப்போ அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட நோம்பால் அவங்க ஃபீல் பண்ணினது என்னத்தை மட்டும்தான், இப்படி பசிச்சிருந்தால் பசி இப்படித்தான் இருக்கும், தாகம் வந்தால் தாகத்துடைய என்னது கொடூரம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. அப்போ சிலவங்க இப்படித்தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்களே இல்லாமல் அல்லாஹ் எதிர்பார்த்த ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குது. என்ன ஃபீலிங்? ஈமானுடைய டேஸ்ட்டு, அமலுடைய டேஸ்ட்டு, அஹ்லாக்குடைய டேஸ்ட்டு, தன்னை மாற்றிக்கொண்டதனுடைய அந்த சந்தோஷம். நான் என்னுடைய கெட்ட ஒரு பழக்க வழக்கத்தை நான் மாற்றிக்கிட்டேன்டா அதனால் எனக்கு வரக்கூடிய ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், நான் ஒரு இபாதத்தை தொடர்ந்து நிலைய செய்கிறேன்டா அதனால் நான் என்னோட வாழ்க்கையில் பார்க்குற பரக்கத்துகள் கயிறுகள் என்ற அந்த ஃபீலிங் எதுவுமே சில என்னதில் இல்லை, அதிகமான நோம்பாளிகள்கிட்ட இல்லை. அதே மாதிரி தான் அவர் சொல்கிறாரு, அந்த இந்திபாத்துங்கிற அந்த பகுதியை 2வது தலைப்பை பேசுகிற நேரத்தில் அவர் சொல்கிறாரு, சிலவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரொம்ப காயிமீன், எத்தனையோ இரவையில் நின்று வணங்கக்கூடியவர்கள், இரவையில் இபாதத் செய்வோம் அப்படின்னு சொல்லி வரவங்க நிறைய பேர் இருப்பாங்களே, இவர்கள் எல்லாரும் என்னது தான் செஞ்சாங்க, இன்றைக்கு இரவையில் நின்று வணங்குவோம் தொழுவோன்னு சொல்லி வந்தவர்களில் அதிகமானவர்களுடைய நிலைமை லைஸ லஹு மின் கியாமிஹி இல்ல ஸஹரு, முழிச்சிருந்ததை தவிர வேற ஒன்றும் இல்லை, விழித்திருந்ததை தவிர, தூங்காமல் விழித்திருந்தார்களே என்பதை தவிர வேறு எந்த ஒரு பலனையும் அவர்கள் என்ன செய்யலை, அந்த கியாமால் அந்த நின்று வணங்குவதால் அவங்க என்ன செய்யலை, ஃபீல் பண்ணலை. அப்போ முதலாவது விஷயம், நம்ம ரமலான் வந்துடுச்சா, நாம் கீமத்துல் ஃபுர்ஸா, இது ஒரு சந்தர்ப்பம். இதுக்கு முன்னால் என்னோட வாழ்ந்தவங்க இந்த ரமலான் என்ன செய்யலை, அடையலை. வாழ்க்கையே குறிப்பிட்ட மூச்சுக்கள், அதில் இது குறிப்பிட்ட நாள். அப்போ இதை நான் என்ன செய்யணும், இதில் பெருமதியை நாம் உணரணும். 2வது அந்த பெருமதியை உணர்ந்து அதில் செயல்படுற செயல்பாடு எப்படி இருக்குன்னா இந்திபாத் தஸீர், அதில் பயிற்சி அல்ல, அது என்ன மாற்றத்தை உருவாக்கணும், அது என்ன முன்னேற்றத்தை என்ன செய்யணும் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பகுதியை என்ன செஞ்சுருக்கிறாங்கண்டா விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்ததாக 3வதாக அவர் சொல்கிறது என்னென்னு சொன்னால், 3வதாக சொல்லக்கூடிய என்னென்னா, இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் இப்போ மற்ற அமல்கள் எல்லாமே என்னது, இப்போ ஒருத்தர் தொழுகிறாருண்டா விளங்கும், தொழுகிறாண்டா விளங்குமா விளங்காதா? தொழுகிறாண்டா விளங்கும். ஒருத்தர் ஜக்காத் கொடுக்குறாருன்னு சொன்னால் விளங்கும். எல்லாமே ஒரு ஃபியல்னா என்னது, செயல், எல்லாமே ஒரு செயல். ஆனால் நோன்பை பொறுத்த வரைக்கும் செயல் அல்ல, ஃபியல் அல்ல. அது என்ன எப்படியா இருக்குது, தர்க், விடுதல். சில விஷயத்தை என்ன செய்கிறது, விடுறது. என்னத்தை விடுறது? மனைவியோடு ஒன்று கூடக்கூடாது, விடணும். சாப்பிடக்கூடாது, விடணும். தண்ணி குடிக்கக்கூடாது, விடணும். அப்போ இது விடுதல். விடுதல்ங்கிறத பொறுத்த வரைக்கும் அது எல்லா நேரத்துலையும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நல்ல இப்போ உதாரணமாக ஃபஜ்ரில் ஸ்டார்ட் ஆகி மக்ரிபுடைய அசான் வரைக்கும் என்றால் எல்லா நேரமே தின்னு கொண்டிருக்கிறவரா? அப்போ எப்போ இதை விட்டாரா இல்லையான்னு என்ன செய்யுது, யாருக்கும் தெரியாது. எனவே நோன்பை பொறுத்த வரைக்கும் நோன்பு என்கிற இபாதத்தை எல்லாத்தையுமே செயல்பாடுகளை, குறிப்பிட்ட செயல்பாடுகளை விட்டுருக்கிறதுனால யாருக்கும் அது என்ன செய்ய போகிறதில்லை, இவர் நோன்பாளியாண்டு வெளிப்படையில் தெரிய போகிறதில்லை. ஒருத்தர் தொழுகிறாருன்னா விளங்கும், அந்த திறந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நோன்பு பிடிச்சிக்கிட்டு இருக்காருன்னா விளங்குமா? விளங்காது. அப்போ அல்லாஹு தாலா இதை எப்படி சொல்கிறான்னு சொன்னால், குல்லு அமலி பினி ஆதம லஹு இல்ல ஸியாம், ஆதமுடைய எல்லா அமல்களும், ஆதமுடைய மனிதனுடைய எல்லா அமல்களும் என்ன செய்யுது, அவனுக்குரியதுன்னா வெளிப்பாடாக எல்லாருக்கும் புரியக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இல்ல ஸியாம், நோன்பை தவிர, ஃபஇன்னஹு லீ, அந்த நோம்புங்கிறது இவன் விட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது உண்மையிலேயே யாருக்கு தெரியும்? ஃபஇன்னஹு லீ, உண்மையிலேயே அது எனக்கு தான் தெரியும். எனவே வஅன அஜ்ஸி பிஹி, அதற்கு நான் விசேடமான என்ன செய்திருக்கிறேன், கூலியை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா ஹதீஸ் குதிசியில் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே ஒருத்தர் நோன்பினூடாக வந்து கொண்டு செய்யக்கூடிய ஆகப்பெரிய பயிற்சியில் ஒரு பயிற்சி தான் என்னது, நான் அல்லாஹ்வுக்காக வாழுகிறேன், அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், யாரோட பார்வையும் எனக்கு ஒரு பெரிதல்ல, ஒரு பொருட்டல்ல, யாரோட பார்வையும் எனக்கு ஒரு பெரிதல்ல, பொருட்டல்ல, யாரும் பார்த்து எனக்கு ஒரு வரவேற்பு தரணும் என்றோ என்னைய புகழணும் என்றோ. அப்போ இதை மட்டும் முழுமையாக நீங்கி ஒரு தனித்துவமான ஒரு தூய்மையான ஒரு உணர்வு எதில் வெளிப்படுது, ஒரு மனிதனுக்கு நோன்பில் என்ன செய்யுது, வெளிப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அடுத்ததாக அவர் விளங்கப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் என்னென்னா, அல் கஸ்து வல் முதாவமா. 4வது விஷயம் அல் கஸ்து வல் முதாவமா. அதாவது சரி ரமலான் வந்துருச்சு, ரமலானில் நம்ம இபாதத் செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி சும்மா கணக்கு வழக்கு இல்லாமல் வரையறை இல்லாமல் சும்மா கண்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டு போகிறதா? ரமலான் இபாதத்துக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை இல்லை, ஒரு கணக்கு விலக்கு இல்லை, சும்மா அப்படியே செஞ்சுக்கிட்டு போகிறது. அப்படி இல்லை. அவர் சொல்கிறாரு கஸ்து, இபாதத்தில் எப்போவுமே என்னது இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னதோடு நிப்பாற்ற ஒரு நடுநிலை ஒன்று இருக்குது. அந்த நடுநிலை போக்க நம்ம ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது,
நாம் தவறிடக்கூடாது. அப்போ நீங்கள் குர்ஆன் ஓதுறதாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் தீர்மானிச்சிருப்பீங்க ஒரு 5 ஜூஸ் ஓதணுண்டு. ஆனால் அந்த 5 ஜூஸ் ஓதுறது எதை தடுத்துடக்கூடாது? ரமலானில் ஓதாட்டி வேறு எப்போ ஓதன்னு சொல்லி போட்டு இழுத்து போட்டு ஓதி வீட்டோட கடமைகள் எல்லாம் தூக்கி மூலையில் தூக்கி போட்டு தீக்கிறதா? அப்படி இருக்கிறதா? அப்படி இல்லை. உங்களோட அன்றாட வேலைகளையும் செஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? குர்ஆன் ஓதுவீங்க. அதேமாதிரி திக்ரில் ஈடுபடுறதாக இருந்தாலும் அது இது என்ன இபாதத்தில் இருந்தாலும் கஸ்து ஒரு நடுநிலையை என்ன செஞ்சுக்கோங்க, கடைப்பிடிச்சி. ஏன்னா அல்லாஹ் தாலா செலவழித்தல் எங்கிறத பற்றி சொல்லும் பொழுது கூட அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிறான். அவர் ஆயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு. வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்தி ஃபதக்உத மலூமன் மஹ்சூரா. நீங்கள் செலவழிக்கிறேன்டா கூட அல்லாஹ் தாலா சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாருன்னா, நீங்கள் முழுமையாக கையை பொத்திக்கிட்டு இருக்கவும் செய்யாதீங்க, அதாவது கொடுக்காம முழுமையாக தடுத்து கொள்ளவும் செய்யாதீங்க. அதே நேரத்தில் கொடுக்கணும், இது கொடுக்குற காலம் தானே, கொடுக்குற மாதம் தானே சொல்லப்பட எல்லாத்தையும் கொடுத்துட்டு சும்மா இருக்கிறதா? அப்படியும் இருக்காதீங்க. விளங்குதா? அப்போ அல்லாஹ் தாலா நடுநிலையை என்ன செய்கிறான்? எல்லாத்துலேயும் அல்லாஹ் தாலா நம்மளுக்கு கற்றுத்தந்திருக்கிறான். அப்போ நடுநிலைங்கிறது மிக முக்கியமான ஒன்று. நடுநிலையை தவறுபவர்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சுருவாங்க? அழிந்து போய்விடுவார்கள். ஹதீஸ்லேயே வருது, ஹலக்கல் முத்தனத்தியூன், எல்லை மீறி வரம்பு மீறி நடுநிலை தாண்டி நடுநிலை என்று சொல்கிறது இந்த இடத்துல எதுன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினத்தோடு நிப்பாட்டிக்கிறது. அதுதான் என்னது? நடுநிலை. நாமெல்லாம் ஒரு நடுநிலையை என்ன செஞ்சிடலாது, ஏற்படுத்திடலாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வே நடுநிலையாக தான் இபாதத் செஞ்சு கட்டிட்டு போயிருக்கிறாங்க. எல்லை மீறி ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை. இப்போ ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நோன்பை விடாமல் தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? நாங்களும் உங்களையே மாதிரி பிடிக்க போகிறோம் என்ன செஞ்சாங்க? உங்களே பின்பற்றது சுன்னத்து தானே என்ன செஞ்சாங்க? அவங்களும் பிடிக்க போகிறதுல ரசூலுல்லாஹ் இன்னக்கும் லஸ்தும் கஹை அத்தி, நீங்கள் என்னைய போல் என்னதில்லை, ஆட்கள் இல்லை. ஏண்ட ஹை அத்து வேறு, ஏண்ட தோற்றப்பாடு அமைப்பு வேறு, உங்களோட தோற்றப்பாடு அமைப்பு என்னது, அது வித்தியாசம் இருக்குது, இயங்குதல்ல. அப்போ அதனால் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, நீங்கள் இஃப்தாரோடு இருங்க. அப்போ சிலவங்க இல்லை பிடிச்சாங்க, பிடிச்சிட்டு கடைசியில் அவங்களுக்கு அது கஷ்டமாகும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு கஷ்டமாகும் பொழுது அவங்க விட்டாங்கன்னெல்லாம் ஹதீஸ் வருது. அப்போ அவர் சொல்கிறாரு அல் கஸ்து, நடுநிலை பேணும். நடுநிலை பேணுபவன் மட்டும்தான் அந்த 2வது பண்பு வரும் என்றார். 2வது பண்பு என்ன? முதாவமா, தொடர்ந்தேச்சையாக இருக்குது, கண்டினியூவஸ். நடுநிலை தவறுபவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க. நீங்கள் ரமலானில் நடுநிலையாக இபாதத் செஞ்சீங்கண்டா ரமலானுக்கு போகிறவங்க என்ன செய்வீங்க? ஏன்டா ரமலானில் மட்டும் இபாதத் செய்யுங்கன்னு வரலையே? ரமலானில் இபாதத்தை சிறப்பித்து சொல்லியிருக்குதான். ஆனால் இபாதத் செய்யுங்கன்னு வரும்பொழுது ரசூலுல்லாஹ்க்கு எப்படி வருது? வாபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன் என்று வருது. அந்த ஆயத்தையும் என்ன செய்கிறாரு, மென்ஷன் பண்ணுறாரு. ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வாபுது ரப்பக, உங்களோட ரப்பை நீங்கள் வணங்கணும். எது வரைக்கும்? ஹத்தா யஅதியக்கல் யகீன், உறுதி செய்யப்பட்ட அந்த நிலை. அது மரணம் எல்லாத்துக்கும் உறுதி செய்யப்பட்டது. அது வருகின்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க. அப்போ இபாதத்துங்கிறது ரமலானோட ஆரம்பித்து ரமலானோட முடிகிறோண்டல்ல. ரமலானுக்கு பிறகு தொடரணும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? நடுநிலையாக என்ன செய்யணும்? இபாதத்தை செய்யணும். அப்படிங்கிற அந்த விஷயத்தை விளங்கப்படுத்திட்டு அடுத்தது 5வதாக சொல்கிறது சாஅத்துல் மகானிம். அதாவது ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு அமல்ங்கிறது ஒரு கனிமா இருக்குது. இந்த நேரத்துக்கு இதுதான் கனிமா, இந்த நேரத்துக்கு இதுதான் கனிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நீங்கள் அதை கட்டாயம் என்ன செய்யுங்க, அந்த நேரத்துக்குரிய கனிமத்தை அடைய பாருங்கள். இரவு முழுக்க நின்று வணங்கினீங்க, ஃபஜ்ர் இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, தூங்கிட்டீங்கன்னா என்ன வேலை இருக்குது? அதை அவர் சொல்கிறாரு. அல்லாஹ் தாலா ஹதீஸை குதிசியில் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, வமா தகர்ரப இலைய அபதி பிஷைஇன் மிம்மஃப்தரத்துஹு அஹப்ப இலைய மிம்மஃப்தரத்துஹு அலைஹி. அல்லாஹ் தாலா ஹதீஸை குதிசியில் சொல்கிறான், புகாரில் வரக்கூடிய செய்தி, என்னுடைய அடியான் என்னை நெருங்கணுமாக இருந்தால் நான் அவனை கட்டாயமாக செய்து சொல்லியிருக்கிற ஒன்றை செஞ்சு அல்லாமல் அவனுக்கு என்ன செய்ய இயலாது. அப்போ நீங்கள் ஒரு நாளும் அவர் சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்கிறாரு. அவர் சொல்கிறார் என்னென்னு சொன்னால், அது நல்ல ஒரு வசனம் உண்டு. அவர் சொல்கிறார், வலா பரக்கத்தன் ஃபி நாஃபிலத்தின் யுஃபர்ரத்து மஅஹா ஃபி ஃபரீதத்தின். ஃபரீலத்தில் கட்டாயமான அமலில் நீங்கள் குறை விட்டுட்டு நஃபில கூட செஞ்சு பரக்கத்தை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. அப்படி ஒரு பரக்கத்தை உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அப்போ முதல் ஃபர்ல சரியாக செய்யுங்க. இது அப்படியே இல்லை. இது சஹருக்கு ஒரு டைம் ஒன்று இருக்குது. சஹர் டைமில் தானே சஹர் செய்யணும். இஷாக்கு பிறகு சஹரா இல்லையே? இஷாக்கு பிறகு வயிறு நிரம்ப சாப்பிட்டாலும் சஹருடைய நேரத்தில் அந்த பரக்கத்தொண்டு இருக்குது. அந்த நேரத்தில் அந்த உணவில் ஒரு பரக்கத்தொண்டு இருக்குது. அதை அடையிறதுக்காக ஒரு ஈச்சப்பழத்தையாது அல்லது ஒரு 3 ஈச்சப்பழத்தையாது குடிச்சிக்கணும், ஒரு பாலையாவது குடிச்சுக்கணும். இல்லை என்ன சொன்னால் கொஞ்சம் தண்ணியாவது ஒரு நிறைய குடிச்சுக்கொள்ளணும். அப்போ ஏதாவது என்ன செய்யணும், அந்த நேரத்துக்கு ஒரு கனிமத்தொண்டு இருக்குது. கனிமத்தின விளங்குதா, ஒரு பாக்கியம் உண்டு.
அதை அடைகிறதுக்கு நீங்கள் பார்க்கணும். அதை எல்லாத்தையும் விட்டு போட்டு மற்றதுகளை உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் அமல்களை செஞ்சதில் என்னது எந்த பிரயோசனம் இல்லை. அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, நீங்கள் சஹரில் எழுமணும். ஏன் சஹருடைய நேரம்ங்கிறது இஸ்திக்ஃபார், தக்வா உள்ளவர்களை இஸ்திக்ஃபாரோட மென்ஷன் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நேரம். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இஸ்திக்ஃபார் செய்யாமல் மற்ற நேரத்தில் செஞ்ச பிரயோசனம் கூட இருக்குதா? பெரிய பிரயோஜனம் இல்லை. அந்த நேரத்தில் செய்கிற இஸ்திக்ஃபாருக்கும் மற்ற நேரத்தில் செய்கிற இஸ்திக்ஃபாருக்கும் மத்தியில் பெரிய டிஃபரெண்ட் இருக்குது. அப்போ சஹருடைய அப்போ அந்தந்த நேரத்துக்கு என்னது இருக்குது, சில இபாதத்துகள் இருக்குது. அது சாஆத்துல் மகானிம், அந்த நேரத்துக்குரிய கனிமத்து. அதை நீங்கள் அடையாமல் என்ன செய்ய இயலாது. நீங்கள் சரியான அந்த திருப்திகரமான நன்மையை என்ன செய்ய இயலாது, உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இந்த 5 விஷயத்தையும் என்ன செய்கிறாரு, ஞாபகப்படுத்தி ஹுத்பா முடிச்சிருக்கிறாரு. கடைசியாக இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்கிற ஆயத்தை ஞாபகப்படுத்தி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வும் மலக்குமார்களும் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்கிறார்கள். எனவே ஈமானுடையவர்களே, முஃமின்களே, நீங்களும் என்ன செய்யுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், முடிச்சிருக்கிறார். அல்லாஹு தஆலா எங்களுடைய ஒன்று கூடலை கபூல் செய்வானாக, ரஹ்மத் செய்யப்பட்டதாக ஆக்குவானாக. நாங்கள் கற்ற அனைத்தையும் மௌத்து வரைக்கும் இஹ்லாஸோடு இஸ்திகாமத்தாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.